Okay, listen. இப்ப என்ன பண்றோம், இதுதான் அந்த கேபிள். இப்படி இருக்கு அந்த கேபிள்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே எண்ட்லெஸ் கேபிள். நம்ம அப்படியே ஒரு ஃபார்மேட் போட்டுக்கணும். அண்ட் திஸ் இஸ் கிளேடிங். உள்ள இருக்கிறது கோரு, இந்த இடம் வந்து கிளேடிங். This is cladding. The refractive index of this portion, that is air, is a N3. Refractive index of air is N3. Refractive index of the core is N1. Refractive index of the cladding is N2. Now, the ray to be transmitted is fall on the O. இது வழியா உள்ள வந்து போகணும். இது வந்து axis. இது நார்மல் வச்சுக்கல, axis வச்சுக்கல. Now, this is the ray which is entering into the core. இந்த ஆப்டிகல் ஃபைபர்ல என்டர் ஆகுது. எங்க என்டர் ஆகுதுன்னா அந்த கோர்ல என்டர் ஆகுது. This is angle of incidence, that is to be IA அப்படின்னு சொல்றீங்க. angle of incidence IA அப்படின்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, இப்ப இந்த ரே உள்ள போகுது. உள்ள போன உடனே என்ன ஆயிடுது, ரிஃப்ராக்ட் ஆகுது. திஸ் இஸ் ஒன் மீடியம், திஸ் இஸ் another மீடியம், so it get refracted. அப்படி ரிஃப்ராக்ட் ஆகி இங்க போய் பண்ணுது. இது another மீடியம், அதாவது another refractive index. அப்போ இதுல போய் பட்ட உடனே என்ன ஆயிடுது, again வந்து இப்படி போகுது. அதாவது என்னன்னா தீட்டா வந்து this is r அப்படின்னு வச்சுக்கோங்க. here r is equal to 90. அப்போ இதுக்கு வந்து this is IC. கிரிட்டிக்கல் ஆங்கிள் பட்டுச்சுன்னா என்ன ஆகும், அது அப்படியே அந்த ரெண்டு சர்ஃபேஸுக்கு நடுவுல அப்படியே போயிட்டு இருக்கும். எங்க கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு நடுவுல. So this is IA and this is RA. refraction. இது refracted ray. அப்ப இந்த ரே இத போய் பட்டு இதுல ரிஃப்ராக்ட் ஆகி அதுல என்ன ஆயிடுது, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கண்டிஷன். இது பாருங்க, இப்ப என்ன சொல்லலாம், நம்ம ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா N3 sin IA is equal to N3 sin IA is equal to இது N1 இல்லையா, N1 sin RA, N1 sin RA. பாருங்க, இது உள்ள போகுது இல்லையா, இது N3 sin IA is equal to N1 sin RA. Comparing this and this, அதாவது இந்த N1 N3 கம்பேர் பண்றீங்க, அதே கான்செப்ட் தான். இங்க பாருங்க, இதுல N1 sin IC is equal to, பாருங்க இது IC, N1 sin IC is equal to அங்க N2 sin R. N1 IC is equal to N2 sin R அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா. Next see, R is equal to 90. Okay, sin 90 is equal to 1. So you can write sin IC is equal to N, that is N1 sin IC is equal to N2. So here you can write sin IC is equal to N2 by N1. Sin IC is equal to N2 by N1. You see this triangle, இந்த triangle இத A, இத B, இத C அப்படின்னு வச்சீங்க. இந்த triangle பாருங்க, IC வேணும் அப்படின்னா டோட்டலா இந்த மூணு ஆங்கிளையும் கூட்டுறோம். இது 90, இது RA, இது IC. So IC if you need means IC is equal to 90 minus RA. IC is equal to 90 minus RA. So that you can write IC is equal to 90 minus RA. அப்ப இத வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா IC is equal to 90 minus, அப்போ sin 90 minus RA is equal to N2 by N1. Sin 90 minus theta
cos theta. So that next step you are right, cos theta, cos RA is equal to N2 by N1. Cos RA is equal to N2 by N1. If cos RA, here you see sin RA, sin square RA plus cos square RA is equal to 1. So you can write cos sin RA is equal to square root of 1 minus cos square RA. அப்படி போட்டுக்கலாமா இந்த ஃபார்முலா வச்சு? என்ன தெரியுதாங்க? ஓகே, sin RA is equal to square root of 1 minus cos square RA அப்படின்னு இந்த ஃபார்முலா வச்சு சொல்லிடலாம் இல்லையா? இப்ப sin RA is equal to square root of 1 minus, இங்க பாருங்க, so cos RA இருக்கு, cos square RA னா இது அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கணும் இல்லையா? that is N2 square divided by N1 square. Okay, come to the next part. என்ன ஆயிடுச்சு? sin RA is equal to போட்டீங்க, இதை என்ன பண்றீங்க பாருங்க, sin RA is equal to square root of, இதை LCM எடுத்துறேன், N1 square minus N2 square divided by N1 square. இந்த N1 வந்து ஸ்கொயர் ரூட் விட்டு வெளில எடுத்துறேன் பாருங்க, that is sin RA equal to square root of N1 square minus N2 square divided by N1. Okay, இப்ப பாருங்க sin RA is equal to இந்த வேல்யூ வந்துச்சு. இங்க பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, N3 sin IA equal to N1 sin RA. இங்க பாருங்க sin RA வேல்யூ ஃபவுண்ட் அவுட், அப்படியே N1 போடுறீங்க, N1 sin RA value this one, that is square root of N1 square minus N2 square divided by N1. You cancel the N1 and N1, and now you get a sin IA is equal to square root of N1 square minus N2 square. See, what is N3? N3 is in air, so they can write the N3 is equal to 1. For air, refractive index is 1. So we can write sin IA is equal to square root of N1 square minus N2 square. Okay, come next. What is IA? IA is equal to sin inverse of square root of N1 square minus N2 square. This is also called numerical aperture. Numerical aperture is equal to, this is numerical aperture, that is N3 sin IA is called numerical aperture. This is numerical aperture, N3 sin IA. So N3 sin IA is equal to what? Which is equal to square root of N1 square minus N2 square. If you substitute the value that N3 is equal to 1, if N3 is equal to 1, what will happen? For air, N3 value is 1. So that the numerical aperture, again you can write it is equal to square root of N1 square minus N2 square. This is numerical aperture. This is the value of IA. அப்ப இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் தான் மினிமம் ஆங்கிள். இந்த ஆங்கிள் இன்சிடென்ட் ஆச்சுன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளை உண்டு பண்ணிடும். If IA is greater than this, I is greater than IA, இந்த I வந்து IA விட அதிகமா இருக்குது அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஓகே, this is the condition. அப்போ ஒரு கிளாடிங் ஆங்கிள் இதுக்குள்ள எவ்வளவு தூரம் போய் எவ்வளவு தூரம் பெண்ட் ஆச்சு அப்படின்னா
அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அப்ப அந்த லைட்டை எந்த ஆங்கிள் வந்து அந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ல அனுப்பணும் அப்படின்னு இருக்கு. லைட்டையோ இல்ல இந்த ரேடியேஷன்ஸோ இல்ல இந்த மைக்ரோவேவ்ஸோ எந்த வேவ்ஸ் நீ அது உள்ள அனுப்பணும்னாலும் இந்த ஆங்கிள் அனுப்புனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அப்படி இல்லாம அனுப்புனீங்கன்னா அந்த மாதிரி நடக்காது. அதுக்கான ஆங்கிள் தான் இது பாத்துக்கிட்ட. இப்போ இந்த 6.10 வந்து சிம்பிள் ப்ராப்ளம் தான், அதை நீங்க போட்டுடலாம். இதோட அப்ளிகேஷன்ஸ் தான் பாத்தீங்கன்னா நியூமரஸ் அப்ளிகேஷன், 1 2 கிடையாது, இதோட அப்ளிகேஷன் நிறைய இருக்கு. அதுல மெயினா ஏதாவது டவுட் இருக்கா? அதுல இது ஃபுல்லா ரீச் ஆகுதா, தெரியுதா உங்களுக்கு?